அவருடைய மனநிலை வந்து பாருங்க, தன்னை சுற்றி ஒருத்தன் கூட என்ன செய்யல. ஒரே ஒரு நபர் கூட அவருக்காக அச்சோ இவ்வளோ கஷ்டப்படுறாரு சொல்லி என்ன செய்ய முடியல. இப்படிப்பட்ட நபருக்கு தன்னை நேசிக்கிற கூட்டம் கொஞ்ச நஞ்சம் இருந்தா கூட அவங்க யாருமே இப்ப என்ன இல்லை, எவரோட கிட்ட இல்ல, சேதறிட்டாங்க. அந்த வழியா போறவங்க கிண்டல் பண்ணலாம், ஆனா பிரதான ஆசாரியர்கள் அதை செய்யறாங்க பாருங்க. எவ்வளவு கொடுமை. நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய மன நிலைமைக்குள்ள போனங்க. இன்னைக்கு இந்த நாளோட தியானம் அதுதான். அவருடைய மன நிலைமைக்குள்ள போகணும். அவர் நன்மை என்று தீமை ஒரு நாள் என்ன செய்யல. என்ன சொல்லுது? அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். இப்படிப்பட்ட நபருக்கு தன்னை நேசிக்கிற கூட்டம் கொஞ்ச நஞ்சம் இருந்தா கூட அவங்க யாருமே இப்ப என்ன இல்லை, எவரோட கிட்ட இல்ல, சேதறிட்டாங்க. சீசர்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பா தலைவன் வராரு, கிட்ட வராத, தூரம் போ, ஆச்சா பூச்சான்னு பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அது போல பயங்கர பரபரப்பா பண்ணிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே காணோம். இப்ப ஒரு ஆள் இல்ல. வேதம் சொல்லுது, சிறு பிள்ளைகள் வந்தா கூட தொட்டி விடுறானுங்க. ஐயாவை டிஸ்டர்ப் பண்ணாத, தூரம் போ. அவ்வளோ 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 ஐயா மேல அவள. ஆனா இப்ப உபத்திரம் வந்தவொடனே ஒருத்தர் என்ன செய்யல. அவரை நேசிக்கக்கூடிய ஒரு நபரும் பக்கத்துல இல்ல. அந்த வழியா போறவங்க கிண்டல் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு பல காலமா சிலுவைன்றது வந்து ஒரு கொலை கருவி. வேதம் சொல்லுது, மரத்தில் இருக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபம். அந்த மரத்தை பார்த்தா சாபத்தின் மரம். அது மேல தொங்கும் போது அந்த ஊர் பக்கமா போறவங்க எல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணானா பாரு, தொங்கிட்டு இருக்கிறான் பாரு அப்படி சொல்லி என்ன செய்வாங்க. ஏற்கனவே பக்கத்துல இருக்கிற ஆளோட சேர்த்து இவரு என்ன அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா பிரதான ஆசாரியர்கள் அதை செய்யறாங்க பாருங்க. எவ்வளவு கொடுமை. அவருடைய மனநிலை வந்து பாருங்க, தன்னை சுத்தி ஒருத்தன் கூட என்ன செய்யல. ஒரே ஒரு நபர் கூட அவருக்காக அச்சோ இவ்வளோ கஷ்டப்படுறாரு சொல்லி என்ன செய்ய முடியல. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து போறப்போ சீமோன் என்கிற ஒருவன் என்ன செய்யறாங்கன்னா,